ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியாக மைசூர் பாகு வந்து நெய் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உருண்டை உருண்டையாக இல்லாமல் ஈஸியாக வரும். இப்போ வந்து அதுக்கு கூட 4 கிளாஸ் சர்க்கரை எடுத்துருக்குறேன். 2 கிளாஸ் வந்து கடல மாவு எடுத்துருக்குறேன். 2 கிளாஸ் கடல மாவுக்கு 4 கிளாஸ் வந்து சர்க்கரை. இதுதான் அளவு, 1க்கு 2 அப்படிங்கிற அளவு. ஸோ பாருங்கள், இந்த டம்ளரால் 2 கிளாஸ் கடல மாவு, 4 கிளாஸ் சர்க்கரை. அதை வந்து நல்ல ஒரு திக்கான பேஸ் உள்ள வானல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த 4 கிளாஸ் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஜஸ்ட் வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். போட்டு நல்லா வந்து அதை கரைச்சிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேஸை ஆன் பண்ணி அதை வந்து நல்லா ஹீட் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி கொதிக்குது. அப்போ வந்து மேலே வந்து அந்த வேஸ்ட் கசடெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து சைடில் ஒரு தண்ணி வச்சு நீங்கள் வந்து எடுத்து அதெல்லாம் போட்டுடலாம். அதை வேஸ்ட்டு கீழே ஊற்றிடலாம். அப்புறம் இப்போ நம்ம வந்து சர்க்கரை பதம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜார்னியில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு இப்படி வந்துடுது. இதுதான் வந்து பதம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது கூட நம்ம வச்சுருக்கிற அந்த கடல மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிலர் தண்ணியில் கரைச்சும் ஊற்றுவாங்க. நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம், நல்லாவே வரும். அது வந்து கரைஞ்சிரும். எப்படி இருந்தாலும் வந்து அந்த கடல மாவு கட்டிக்கிட்டே இருக்காது, ஏன்னா நம்ம சலிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அது கரைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. அந்த 2 கிளாஸ் கடல மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக வரும். மிக்ஸ் பண்ணும்போதே சைடில் என்ன பண்ணுறீங்க, ஆயில் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. சைடில் நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது ஆயில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போதே இப்போ என்ன பண்ணணும், ஒரு 2 கரண்டியாக நம்ம அதில் மைசூர் பாக்கில் வந்து இதில் எடுத்து ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சைடில் ஆயில் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டுறதை வந்து விடக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சைடில் நம்ம கொதிச்சிட்ருக்கிற ஆயிலையும் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பதம். பாருங்கள், ஆயில் வந்து இப்போ தனியாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் வந்து சைடில் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிளேட்டில் நம்ம எதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சோண்டு ஆயில், இந்த ஆயிலே எடுத்துக்கலாம். இந்த ஆயிலே வந்து ஃபுல்லாக பிளேட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நம்ம பாகு வந்து இந்த மைசூர் பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து அதை கிண்டும் போது பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா சுரண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கத்தியால் சூடாக இருக்கும்போதே அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கட் பண்ண முடியாது. சூடாக இருக்கும்போதே அதை வந்து இப்படி நல்லா கட் பண்ணி நமக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அது அப்படியே ஆறட்டும். ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆறட்டும். அதுக்கப்புறமே அதை வந்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தோன்னா மைசூர் பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக மைசூர் பாகு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. இப்போ நான் பண்ணியிருக்கிற மைசூர் பாகு வந்து ரொம்ப ஈஸியாக உடையுது, ரொம்ப தண்ணியாக கரையுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.